அஸ்ஸலாமு அலைக்கும். கல்யாண வீட்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம். அடுத்து சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு தேவையான அளவு போட்டு நைஸாக அரைக்கக்கூடாது. ரசம் எப்போதும் நம்ம கொரகொரப்பாக தான் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி கல்யாண வீட்டு ரசத்தை செஞ்சு பாருங்கள். திருப்பி திருப்பி நீங்கள் செய்வீங்க. இப்போ கொரகொரப்பாக அரைச்சி விட்டோம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு புளியை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி கல்யாண வீட்டு ரசம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே திருப்பி திருப்பி செய்வீங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஒரு சில பேர் பூண்டு தோலை உரித்து தட்டி வச்சுக்கிடுவாங்க. ஒரு சில பேர் பூண்டு தோலோடு தட்டி வச்சுக்கிடுவாங்க. நீங்கள் தோலோடு தட்டி வச்சா நல்லா ஸ்மெல்லும் வாசனையாகவும் இருக்கும். நான் தோலோடு தட்டி வச்சு நல்லா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வீடே மணமணக்கும் பூண்டு ஸ்மெல் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான மெத்தடு தான். உங்களுக்கே ரசம் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவீங்க. கடுகு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கடுகை பொரிஞ்சு வர மாதிரி நம்ம வதக்கிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. கல்யாண வீட்டு ரசம் இந்த மாதிரி சிம்பிள் முறையில் செஞ்சு அசத்துங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சதை இதோடு சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. திருப்பி திருப்பி இந்த கல்யாண வீட்டு ரசம் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிச்சிருக்கும். இப்போ நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். இதில் என்ன மசாலா சேர்க்க போகிறோம்னா மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். நம்ம புளியை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம்ல, அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நான் புளியை ஊற வச்சதை கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ புளி கரைசலை நம்ம வதக்கி வச்சதோடு சேர்த்துக்கலாம். சில பேர் லெமன் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. லெமன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க புளிப்புக்காக. நான் புளி கரைசலை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு எந்த அளவுக்கு வேணும்னா உப்பும் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ காரத்துக்கு மிளகுத்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்தனால காரத்தை எப்படி நீங்கள் பார்த்துட்டு மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கல்யாண வீட்டு ரசத்தில் மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூளை தான் போடணும். இது செரிமானத்துக்கு நல்லது. இந்த மாதிரி பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ ரசத்தை பொதுவாகவே நம்ம கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச மல்லி இலையை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ சிம்பிளான முறையில் கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.